இந்த வாரம் என்ன படம் பார்க்கலாம்? ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்க்கலாமா, இல்லை தேட்டருக்கு போய் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரிலீஸ் இருக்குது. வாங்க முதல்ல தேட்டர் ரிலீஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், சூர்யா நடிப்பில் வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் வந்திருக்க படம். சூர்யா ஜோடியா மமிதா பச்சன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனில் கபூர், ராதிகா சரத்குமார்னு ஒரு பெரிய கேஸ்டிங்கே இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஆக்ஷன் படம் மாதிரி இல்லாமல் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ட்ரீம்ஸு, ரொமான்ஸ்னு எல்லாமே கலந்து வர ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி தெரியுது. சூர்யா இந்த படத்தில் சஞ்சய் விஸ்வநாத்ன்ற கேரக்டரில் வராரு. வாழ்க்கையில் ஃபேமு, மணி எல்லாமே இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ளே மமிதா பச்சன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதுதான் இந்த படத்தோட முக்கியமான பகுதியாக இருக்குது. குறிப்பாக சூர்யாவை ஒரு ஹெவி ஆக்ஷன் கேரக்டராக பார்க்காம கொஞ்சம் ஃபேமிலி ப்ளஸ் ரொமான்ஸ் ப்ளஸ் எமோஷன் மிக்ஸான ஒரு கேரக்டரில் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அடுத்தது விஷாலோட மகுடம். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, விஷால் இந்த படத்தில் நடிக்க மட்டும் இல்லாமல் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன் தன்னோட மகனை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் மறைச்சி வச்ச வைலண்ட் பாஸ்ட்டு மறுபடியும் வெளியே வருது. சவுத் இந்தியாவோட டேஞ்சரஸ் கேங்ஸ்டர் ஒரு பக்கம், தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணுன்ற கட்டாயம் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாருன்றது தான் மகுடம். விஷால் கூட அஞ்சலி, துஷரா விஜயன், ஜான் விஜய், ஜெயபிரகாஷ்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார் போட்டிருக்காரு. ஆக்ஷன் ப்ளஸ் ஃபேமிலி எமோஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் விஷால் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்கிறதால டைரக்டர் விஷால் எப்படி பண்ணியிருக்காருன்றதை பார்க்க பெரிய க்யூரியாசிட்டியாக இருக்குது. கடைசியாக ஹாலிவுட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைஃபை எக்ஸ்பீரியன்ஸ், தி எண்ட் ஆஃப் தி ஓக் ஸ்ட்ரீட். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வீட்டில் நார்மலாக இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு மிஸ்ட்ரியஸ் காஸ்மிக் ஈவெண்ட் நடக்குது. அடுத்த நிமிஷம் பார்த்தா உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் மொத்த ஸ்ட்ரீட்டும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுது. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா டைனோசர்ஸ். இப்போ அந்த ஃபேமிலியோட ஒரே கோல் உயிரோட தப்பிக்கணும். இட் ஃபாலோஸ் படத்தை எடுத்த டேவிட் ராபர்ட் மிச்சல் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ், இன்னொரு பக்கம் வெளியே டைனோசர்ஸ், அதோட சர்வைவல், மிஸ்ட்ரி, சைஃபை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. விஸ்வல்ஸ், டைனோசர், ஆக்ஷன் எல்லாம் பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்க படம் இது. நெக்ஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்டாளன். தேட்டரில் மிஸ் பண்ணவங்க இப்போ வீட்லேயே பார்க்கலாம். ஆண்டனி வர்கீசி நடிச்சிருக்க ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படத்தோட கதையே கொஞ்சம் வைல்டாக இருக்கும். கேரளாவோட அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு பெரிய ஸ்மக்லிங் நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்கு. அதாவது யானைகளை வேட்டையாடி அதோட தந்தங்களை கடத்தி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு டேஞ்சரஸ் கேங். அந்த காட்டுக்குள்ளே இவங்க வச்சது தான் சட்டம். அவங்களுக்கு எதிராக யாராவது வந்தால் அவ்வளோதான். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஹீரோ வந்த அப்புறம் என்ன நடக்குது, அந்த மாஃபியாவை அவரால் எதிர்க்க முடிஞ்சதா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆட்கள் யார் அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஆண்டனி வர்கீசி கூட துஷரா விஜயன், சுனில்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஜங்கல் லொக்கேஷன், எலிஃபென்ட் சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸ், ரா ஆக்ஷன் இதெல்லாம் இந்த படத்தோட ஹைலைட். இந்த படம் இப்போ மனோரமா மேக்ஸில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாரர் ஃபேன்ஸுக்காக அரூபி. ஒரு பழைய எஸ்டேட், அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பொம்மை, ஆனால் அது சாதாரண பொம்மையே கிடையாது. பல வருஷமாக அந்த பொம்மைக்குள்ளே ஒரு எக்ஸினி ஸ்பிரிட்டு அடப்பட்டு இருக்குது. அந்த விஷயம் தெரியாமல் சில திருடங்க அந்த இடத்துக்குள்ளே வராங்க. பணம், பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது தெரியாமல் அந்த ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பல வருஷமாக அடைப்பட்டு இருந்த அந்த சக்தி வெளியே வந்ததும் அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஸ்பிரிட்டையே அந்த குடும்பத்தை பழி வாங்குது. அந்த ஃபேமிலி பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அந்த கர்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா? இதுதான் அரூபி. ஜம்ப்ஸ்கேர் மட்டும் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ப்ளஸ் ஃபேமிலி சீக்ரெட் ப்ளஸ் கஸ் மிஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹாரர் படம் பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ பிரைம் வீடியோவில் தமிழ் டப்ளே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் படம் ஹார்டின். சனத் மற்றும் மடோனா செபாஸ்டியன் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. லவ் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கும்போது திடீர்னு கதைக்குள்ளே எக்ஸ்கேல் ஃப்ரெண்ட் என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க காதல் ஒரு பக்கம், பழைய காதல் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவில் ஹீரோ மாட்டிக்கிட்டு படுற பாடு தான் படத்தோட ஃபன். ஒரு சீரியஸ் லவ் ட்ராமா மாதிரி இல்லாமல் ரொமான்ஸ், காமெடி, ரிலேஷன்ஷிப், கன்ஃபியூஷன்னு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிட்டு போகிற படம் இது. மடோனா செபாஸ்டினை மறுபடியும் ஒரு தமிழ் ரொமான்டிக் ஃபிலிமில் பார்க்குறதும் படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஆக்ஷன், மர்டர், ஹாரர் எல்லாம் வேண்டாம், வீக்கெண்டில் ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி பார்க்கணுன்னு நினச்சா ஹார்டினை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அச்சுதா அவதாரம். இப்போ நம்ம வாழ்க்கையில் மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் அதே டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் தான் அச்சுதா அவதாரம். ஒரு டிஜிட்டல் ஸ்கேம் காரணமாக அச்சுதாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் நடக்குது. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவளை அமைதியாக இருக்காமல் எந்த டெக்னாலஜி அவளோட வாழ்க்கையை அழிச்சதோ அதே டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு சைபர் கிரைம் பண்ணுறவங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறா. மாளவிகா நந்தன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. காந்தாரா புகழ், அவினாஷ், சீமாஜி நாயர் இப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை புனித் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் சைபர் ஃப்ராடு, மொபைல் ஃபோன் மிஸ்யூஸ்ன்னு இப்போ நடக்கிற முக்கியமான விஷயத்தை த்ரில்லராக சொல்லியிருக்கு.
ஒரு மெசேஜோ ஒரு லிங்க்கோ நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிடும்ன்றது தான் இந்த படத்தோட முக்கிய பாயிண்ட். இந்த படம் இப்போ தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் பக்கம் போகலாம். ஃபஸ்ட்டு படம் இந்த கிரே. ஆக்ஷன் படங்களுக்கே தனி ஸ்டைல் கொடுக்குற கை ரிச்சி இயக்கத்தில் வந்திருக்க படம் இது. ஹென்ரி கெவில் ஜேக்குன்னு பெரிய ஸ்டார் கேஸ்டோட இருக்குது. ஒரு பெரிய கிரிமினல் கேங் கிட்ட சிக்கியிருக்கிற பணத்தை மிக்க ஆபத்தான மிஷன் உனக்காக ஒரு பெரிய டீம் கிளம்புறாங்கிறாங்க. ஆனால் இது சாதாரண ஹீஸ்ட் கிடையாது. யாரை நம்பலாம், யார் டபுள் கேம் ஆடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சுச்சுவேஷன் மாறுது. ஆக்ஷன், கிரைம், சஸ்பென்ஸ் எல்லாம் கலந்த கை ரிச்சி ஸ்டைலில் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு என்டர்டெய்னராக இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது டோன்ட் சே குட் லக். வாழ்க்கையிலே நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும்னு நினைப்போம். ஆனால் சில நேரம் நம்ம குட் லக்குன்னு நினைக்கிற விஷயமே பெரிய பிரச்சனையாக மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டை மையமாக வச்சு நகர்ற படம் தான் இது. ஆரம்பத்தில் சாதாரணமாக போகிற சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அன்எக்ஸ்பெக்டட் டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிக்குது. அடுத்தது என்ன நடக்கும், கேரக்டர் எடுக்கிற டிசிஷன் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு சஸ்பென்ஸோடு கொண்டு போகிற மாதிரியான படம். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் படங்கள் பிடிக்கிறவங்க இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஒரு அனிமேஷன் படம், மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். மினியன்ஸ்னு சொன்னாலே அவங்களோட காமெடி, சேட்டை, குழப்பம் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த முறை மினியன்ஸ் கூட மான்ஸ்டர்ஸும் சேர்ந்தால் என்ன ஆகும்? மினியன்ஸோட வழக்கமான ஃபன்னுக்கு மான்ஸ்டர் அட்வென்ச்சரை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்திருக்கு. மினியன்ஸ் எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இந்த முறை மான்ஸ்டர் நடுவில் மாட்டிக்கிட்டு என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாங்கன்றது தான் ஹைலைட்டு. ஃபன்னான அனிமேஷன் படம் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த படம் இப்போ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது க்ளோஸ் டு மீ. நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான சஸ்பென்ஸை மையமாக வச்சு நகர்ற படம் தான் இது. ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் போக போக சில விஷயங்கள் சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. யார் நம்புறது, யார் உண்மையிலேயே மறைக்கிறாங்கன்னு தெரியாமல் கதையும் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக மாறுது. மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரியான படங்கள் பிடிக்கும்னா க்ளோஸ் டு மீ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வாட்சாக இருக்கலாம். 18+ காட்சிகள் இருக்குது. ஸோ தனியாக பார்க்குறது உங்களுக்கு நல்லது. இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க தி லாஸ்ட் ஹவுஸ். தனிமையான ஒரு வீடு. வெளியிலேருந்து பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன அப்புறம் தான் அங்கே ஏதோ சரியில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, அங்கே மறைச்சி வைக்கப்பட்டிருக்க ரகசியம் என்ன, அதுக்குள்ளே மாட்டிக்கிறவங்க வெளியே தப்பிச்சு வர முடியுமான்னு மிஸ்ட்ரியும் டென்ஷனும் கலந்து கதை நகருது. குறிப்பாக லேட் நைட்டில் உட்காந்து ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு தி லாஸ்ட் ஹவுஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெப் சீரிஸ் பக்கம் போகலாம். முதல்ல ரீச்சர் சீசன் 4. ஜாக் ரீச்சர் திரும்ப வந்தாலே ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த முறையும் ஆலன் ரிச்சன் தான் ரீச்சராக வராரு. லீ சைல்டு எழுதிய கோன் டுமாரோ நாவலை மையமாக வச்சு தான் இந்த சீசனை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சாதாரண ட்ரெயின் ஜர்னியில் ரீச்சர் பார்க்குற ஒரு விஷயம் அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுக்கு பின்னாடி போக ஆரம்பித்ததும் சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் பெரிய கான்ஸ்பிரசிக்குள்ளே கொண்டு போய் விடுது. இன்வெஸ்டிகேஷன், ப்ரூட்டல் ஃபைட்ஸ், ரீச்சரோட மாஸ் மொமெண்ட்ஸ்னு ப்ரீவியஸ் சீசன் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீசனும் உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. இந்த சீசன் இப்போது தமிழ் டப்பில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ஆப்ரேஷன் சேஃப்டு சாகர். 1999 கார்கில் வார் சமயத்தில் இந்திய விமானப்படை நடத்திய முக்கியமான ஏர் ஆப்ரேஷனை மையமாக வச்சு உருவாகியிருக்க வார் சீரீஸ் இது. நம்ம ஆக்டர் சித்தார்த் இந்த சீரீஸில் லீடு ரோல் பண்ணியிருக்காரு. மலைகளுக்கு நடுவில் மிக கடினமான சூழ்நிலையில் இந்திய வீரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்க ஏர்ஃபோர்ஸ் எப்படி கிளம்பிருந்துச்சு, அந்த மிஷனில் பைலட் சந்தித்த சேலஞ்சஸ் என்ன, உயிரை பணைய வச்சு எப்படி ஆப்ரேஷன் நடத்துனாங்கன்னு இந்த சீரீஸ் காட்ட போகுது. இது வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை, வார் ஜோனுக்கு பின்னாடி இருக்கிற பிளானிங், சாக்ரிஃபைஸ், எமோஷன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல போகிற ஒரு இன்டென்ஸ் மிலிட்ரி ட்ராமா. இப்போது இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொரியன் ட்ராமா ரசிகர்களுக்காக தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ். ஒரு ஜட்ஜ் தன்னோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் எதிர்பாராத விதமாக 10 வருஷம் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் இந்த முறை நடந்ததை அப்படியே நடக்க விடாமல் தனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸை பயன்படுத்தி சில விஷயங்களை மாற்ற முடிவு பண்ணுறாரு. எதிர்காலத்தில் யார் என்ன செய்வாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் அவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். கோர்ட் ரூம் ட்ராமா, ரிவெஞ்சு, டைம் ட்ராவல் மூணையும் மிக்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற சீரீஸ் தான் இது. தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50s ப்ரொஃபஷனல்ஸ். 50 வயசு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் அட்வென்ச்சர் எல்லாம் முடிஞ்சணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சீரீஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 50 வயசை கடந்த 3 ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் காரணமாக மறுபடியும் ஒரு சீக்ரெட் மிஷனுக்குள்ளே இறங்குறாங்க. வயசு அதிகமானாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலிஜென்ஸ், பழைய ஸ்கில்ஸ் எதுவுமே இன்னும் குறையல. ஆனால் இப்போ இருக்கிற புதிய உலகத்துக்கு அடாப்ட் ஆகிறதுல வர பிரச்சனைகள் கதைக்கு ஃபன்னும் டென்ஷனும் கொடுக்குது. ஆக்ஷன், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான என்டர்டெய்னர் பார்க்கணுன்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரிஸ் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வாரம் என்ன படம், என்ன வெப் சீரிஸ் பார்க்க போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Praveen Jai.